ஆனா சுக்கரன் ஒருத்தனுக்கு பலமா இருந்தா அவன் வந்து காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணுவான். காதலுக்கும் திருமணமும் ஒண்ணா சார்? அதை நம்ம ஒரே இதை தராசுல வைக்கலாமா? காந்தவ கல்யாணம் அதுக்கு பார்த்த செகண்ட்லயே இவனுக்கு பிடிச்சிருக்குது, பார்த்த செகண்ட்லயே இவனுக்கு கல்யாணம் பண்ணா நல்லா இருந்திருக்கு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நல்லா இருந்துச்சு, அதுவே ஒரு கல்யாணம்னு சொல்றான். சுக்க நீசம் அடைஞ்சா தவறான பெண்களோட தொடர்பெல்லாம் வச்சிருப்பாங்க சில ஜாதகம். யாருக்கும் தெரியாம இந்த ஊர் உலகத்துக்கே தெரியாம இப்போ மாதம் பட்டியும் கூட அந்த மாதிரி ஒரு சுக்க நீசம் அடைஞ்சதுனாலதான் அப்போ அதுக்கேற்ற செலவு அதுக்கேற்ற டேஸ்ட்டு இப்படியெல்லாம் போனதுனாலதான் அது சிக்காது. காசை கொடுத்தா செட்டில்மெண்ட் பண்ணோம் ஒன்றுமே ஆயிடாதுன்னு நினச்சிடக்கூடாது. சில பேர் காசே கொடுத்துருக்க மாட்டான், டச் பண்ணோன்னா அவன் சிக்கமானவன் நல்லா இருக்கான். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் சொல்லுது, என்னை வந்து கை வச்சுக்கப்போ தான் அவர் சிஎம்ஏ ஆனாரு, என்னை கை வச்சுக்கப்போ தான் மினிஸ்டர் ஆனாரு, என்னை கை வச்சுக்கப்போ தான் அது ஒரு பெருமையாக சொன்னவங்க தான் இருக்காங்க. செவ்வாய் தோஷம் பலமாக இருக்கக்கூடிய அவனுக்கு வந்து காதல் வச்சு தான் கல்யாணம் பண்ண முடியும். விஜயாண்டி மக வந்து கரெக்டாக 17ஆவது வயசுல இறந்தாங்க. இப்படி இருந்தாங்க எடுக்க இருந்தாங்க. ஏன் 17ஆவது வயசுல தான் இறக்கணும்? ஓகே, ராகு டெய்லி நித்தம் கண்ணீர் விடணும். விதி பாக்யவாசி தனுசு, பார்த்திப தனுசு, இப்படி சினிமாவில் பாதிக்கவே தனுசு ராசியாக தான் இருப்பாங்க. இப்போ சிம்புலாம் வந்துட்டு கும்பராசியா சார்? கும்பம் சதயமா? அவர் தனுஷும் கும்பம் சதயம் நாங்கள். ஆனால் அமாவாசை வந்தது தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை ஜோதிடர் பொன்முடி சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது எல்லாருமே வந்து ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பலனாக பேசி முடிச்சிட்டாங்க. நம்ம சரி கொஞ்சம் புதுமையாக இருக்கட்டுமே, இப்போ இந்த ஜென்சி ஆட்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுனால எல்லாரும் எதிர்பார்த்து, அதாவது நிறைய பேர் புத்தாண்டு எதிர்பார்த்தாங்க, அதே போல் ஜென்சி கிட்ஸ் நிறைய பேர் வந்து வேலண்டைன்ஸ் டே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு எல்லாருக்குமே காதல் இங்கே செட் ஆகுதா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை. காதல் அப்படின்னா அது எந்த கிரகம் சார்? ஃபஸ்ட்டு அந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட வச்சிடறேன். காதல்னாவே சுக்கரன். சுக்கரனுக்கு ஒருத்தன் பலமாக இருந்தாலோ, இல்லை சுக்கரன் நீசம் அடைஞ்சதாலோ, இல்லை சுக்கரன் ஆட்சி அடைஞ்சதாலோ, இல்லை சுக்கரன் வீட்டை பார்த்துருந்தாலோ, இல்லை சுக்கரனோட ஆதிக்கம் நிறைந்த ஜாதகமாக இருந்தாலோ, இல்லை அந்த லக்னம் துலா லக்னம், கடக லக்னம், அப்போ வந்து ரிஷப லக்னம், இந்த மாதிரிக்கெல்லாம் சுக்கரன் வந்து ரொம்ப பெரிய யோகத்தை கொடுப்பான். அப்போது வந்து காதல் மட்டும் இல்லை, அரசியல், சினிமா, இதெல்லாமே சுக்கரனோட பேஸ் தான். சுக்கரன் ஒருத்தனுக்கு நல்லா இருந்துடுச்சுனாவே எல்லா விஷயத்துலையும் அவன் ஜெயிப்பான். காதலிச்சு நான் கல்யாணம் பண்ணேன், என் பொண்ணாட்டி ரொம்ப நான் லவ் பண்ண கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் பெரிய யோகத்தை அடைஞ்சேன் அப்படின்னால நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சொன்னதை கேள்விப்பட்டிருப்போம். சில காதலிச்சு கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆனதும் உண்டு, 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு. அதுக்கு காரணம் சில தோஷங்கள் அதுக்குள்ள இருக்கும். அதுவும் 2 சமமா இருக்கும். பட்டு காதலுக்கு எல்லா நட்சத்திர ராசியுமே அதுக்கு உண்டான ஆப்ட் தான். இதுதான் அப்படின்னால இல்லை. ஆனா சுக்கரன் ஒருத்தனுக்கு பலமா இருந்தா அவன் வந்து காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணுவான் அப்படிங்கிற விதி உண்டு. இப்போ இந்த காதலுக்கும் திருமணமும் ஒண்ணா சார்? அதை நம்ம ஒரே இதை தராசுல வைக்கலாமா சார்? சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, கண் பார்த்தாவே காந்தவ கல்யாணம்னு ஒண்ணு இருக்கு. என்னமா அழகா இருக்கு அப்படின்னாவே முடிஞ்சு போச்சு. நீங்க இங்க காதல் விட காதலுக்கு முன்னாடியே அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு பெண் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அந்த காலத்துல பெண்கள் வந்து எந்த ட்ரெஸ் கோடு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும், இப்ப என்ன ட்ரெஸ் கோடுல இருக்காங்கன்னு தெரியும். அப்படி பார்த்தா ஒரு பொண்ணு டெய்லி வந்து ஒரு 50 பேராது காந்தவ கல்யாணம் நடந்துட்டு இருக்கும். அதனால ஆடை வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அந்த காலத்துல. ஆடை ரொம்ப முக்கியம். கண்ணாலே கற்பழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ணிலேயே கற்பழிக்கிறது. இது வந்து ஜாதக ரீதியா நம்ம அதை எடுத்துக்கணும். காந்தவ கல்யாணம் அதுக்கு பார்த்த செகண்ட்லயே இவனை பிடிச்சிருக்குது, பார்த்த செகண்ட்லயே இவனை கல்யாணம் பண்ணா நல்லா இருந்திருக்கு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நல்லா இருந்திருக்கு, அதுவே ஒரு கல்யாணம்னு சொல்றான். சாஸ்திரம் சொல்லுது, நான் சொல்லல. நான் படிக்கும்போது நானும் பயங்கர ஷாக் ஆனேன். எங்க அப்பாட்ட கேட்கும்போது, என்னப்பா இப்படி இருக்குது, அப்ப அவன் எழுதிக்காண்டா அப்படின்னு அவர் சொல்லுவார். இதெல்லாம் தாண்டி காதலிச்சு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். சுக்க நீசம் அடைஞ்சா தவறான பெண்களோட தொடர்பெல்லாம் வச்சிருப்பாங்க சில ஜாதகம். யாருக்கும் தெரியாம, இந்த ஊர் உலகத்துக்கே தெரியாம
அது ஒரு தனி நெட்வொர்க் போடுவாங்க. அதெல்லாம் சுக்கரன் நீசம் அடைஞ்சவனுக்கு. இப்போ இந்த கணக்கு நான் சொல்றேன். இது வந்து வழக்கமா நீங்க சொல்ற கேள்விக்கும் இதுக்கும் கொஞ்சம் நம்ம யாருன்னு தெரியணும்ல இந்த உலகத்துக்கு. அப்போ யாருக்குமே தெரியாம காசு கொடுத்துட்டோ இல்ல நாம வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டோ பெண்ணை தொட்டுட்டு வந்துட்டா இல்ல அவ ஒரு விலை மாதுன்னே வச்சுக்கோங்களேன். காசை கொடுத்தோம் யாருன்னே தெரியல. ஆனாலும் அவளும் ஒரு பொண்டாட்டி தான். நீங்க காசு கொடுத்ததுனால நீ தொட்டதுனால மொழியே தெரியாதனால அப்போ ஒருத்தனுக்கு 500 பேர் கிராஸ் பண்ணவன் 5000 பேர்னால கிராஸ் பண்ணவனால சொல்லியிருக்கானுங்க. இதே தொழிலா வச்சுக்கவனால இருக்கான். இதெல்லாம் சுக்கரன் நீசம் அடைஞ்சா அது நடக்கும். இப்போ மாதம்பட்டியும் கூட அந்த மாதிரி ஒரு சுக்கரன் நீசம் அடைஞ்சதுனாலதான் ஒரு ஹை கிளாஸ், அதாவது ரொம்ப பெரிய லெவலுக்கு இருக்கக்கூடிய ஆள். அப்ப அதுக்கேற்ற செலவு அதுக்கேற்ற டேஸ்ட் இப்படி எல்லாம் போனதுனாலதான் அவ சிக்காது. அதுல இதுலயும் இன்னொரு விஷயம், எல்லாருமே கை வச்சிட முடியாது. சில நட்சத்திரம் கை வச்சா சாக்கடிக்கும், அவமானப்படுவாங்க, அப்படி டோட்டலா டவுன் ஆயிடுவாங்க, வாழ்க்கையை திருப்பி போட்டுரும். காசை கொடுத்தோம் செட்டில்மெண்ட் பண்ணோம் ஒண்ணுமே ஆயிடாதுன்னு நினைச்சிடக்கூடாது. சில பேர் காசே கொடுத்துருக்க மாட்டான், டச் பண்ணோன்னா அவன் சிக்கமானவனால இருக்கான். கேள்வி உண்டு, சிஎம் ஆகியிருக்காங்க தமிழ்நாட்டிலே. அப்போ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆள் சொல்லுது, என்ன வந்து கை வச்சுக்கப்ப தான் அவர் சிஎம்ஏ ஆனாரு, என்ன கை வச்சுக்கப்ப தான் மினிஸ்டர் ஆனாரு, என்ன கை வச்சுக்கப்ப தான் அது பெருமையா சொன்னவங்களா இருக்காங்க. நான் காதால கேட்டிருக்கேன். அது அவங்களுடைய கட்டமைப்புங்கிறது எப்படி இருக்கும், அவங்களுடைய ஜாதக கட்டமைப்பு? இப்ப நீங்க சொன்னீங்களா ஒரு சிலர் உச்சம் அடைஞ்சிருக்கும், அதே சமயத்துல அவளுக்கு தவறான தொழில் பண்ணி தான் வாழ்க்கை நடத்தணும் விதி இருந்திருக்கும், சின்ன கெட்ட பேராவது ஏற்படுத்தும். கை வச்சக்கப்புறம் தான் நான் சிஎம் ஆனாரு, கை வச்சக்கப்புறம் தான் இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தே நடந்துட்டு இருக்குது. ஆதி காலத்துல இருந்தே, ராஜா காலத்துல இருந்தே இது வந்து நடந்துட்டு இருக்குது. இது வந்து சுக்கரன் பேஸ் பண்ணி தான் சொல்லணும். அதனாலதான் ஜோசிக்காரங்க சில பேர் வந்து மனைவியோட உட்காந்து எவன் ஒருத்தன் தில்லா ஜாதகம் பார்க்கறானோ கரெக்டான ஜோசிக்காரங்க, அவன் கொஞ்சம் அவனை உட்காரும் போதே நம்ம யோசிப்போம் அவன் கரெக்டான ஆளா தான் இருப்பான். சில பேர் எல்லாம் தனியாக தான் வந்து பார்ப்பாங்க. அவனுக்கு இல்லீகல் கான்டாக்ட் நம்ம பேசும்போதே ஜாதகம் பார்க்கும்போதே சொல்லுவோம் உங்களுக்கு இல்லீகல் கான்டாக்ட் எல்லாம் இருக்கும். சில டைம்ல என்ன ஆகும்னா மனைவியோட வரும்போது கிடையவே கிடையாதுமா, அதுக்கப்புறம் ஃபோன் அடிச்சு சார் என் ஒய்ஃபோட வந்து நான் எப்படி சார் பேச முடியும், என்ன சார் புட்டு எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னது உண்டு. அதுக்கு காரணம் சுக்கரனை பேஸ் பண்ணி தான் சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்களா சார் சில விஷயங்கள் வந்து இப்போ காதலும் திருமணமும் அப்படின்னு நான் கேட்டேன். காதல் திருமணம் தாண்டி சுக்கரன்கிறது தான் இங்கே இம்பார்ட்டன்ட் நீங்கள் சொன்னீங்க. அது நல்ல சுக்கரனா இல்லை கெட்ட சுக்கரனா, அதாவது ஒருத்தவங்க ஜாதகத்தை பொறுத்து அப்படின்றத சொன்னீங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிளையும் சொன்னீங்க, சில செலிபிரிட்டிஸை பற்றி. அதே போல் சில விஷயங்கள் வந்து இவங்களை தொட்டது. இது நம்ம இந்த ஊர் பக்கம்லாம் இருக்கும்போது சில சொல்லா கேள்விப்பட்டிருக்கோம், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தாண்டாப்பா இவன் பெரிய கோடீஸ்வரனாவே ஆனா, அது வரைக்கும் இவன் சும்மா ஊரில் சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தான், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு யோகம் வந்துருச்சு, பெண்ணால் யோகம் அப்படிம்பாங்க. அதே போல் பெண்களுக்கு வந்து ஆணால் யோகம் அப்படிலாம் உண்டு. கண்டிப்பாக உண்டு. சுக்கரன் ஒரு பெண்ணுக்கு பலமாக இருந்தது, அந்த சுக்கரன் உச்சம் பெற்று அந்த சுக்கர திசையே அந்த பொண்ணுக்கு வராமல் இருந்து அந்த லக்னாதிபதியும் சுக்கரனும் பெரிய யோகத்தை கொடுப்பான். ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன அந்த திசையே வந்திருக்காது. ஆனால் கல்யாணம் பண்ண மாப்பிள்ளைக்கு சுக்கர திசை அப்போ கல்யாணம் பண்ணுற சமயத்தில் அவனுக்கு இருந்திருந்தால் அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். எதனால் அடிச்சது ஏன் அடிச்சதுன்னு சொல்லவே முடியாது. தொட்டதெல்லாம் விளங்கிடுச்சு, தொட்டதெல்லாம் ஹிட்டு அப்படி மாதிரி அந்த மாப்பிள்ளைக்கு அப்படிப்பட்ட யோகம் இருக்கும். அப்போதான் அந்த சுக்கரன் ஏதோ நம்மளுக்கு ஒரு பெரிய மேஜிக் நடந்திருக்குது நிறைய. ஆனால் சுக்கர திசையில் சுய புத்தி வேலையே செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் மீதி எல்லாமே கெடுத்துடும். ஒருத்தனுக்கு சுக்கர திசை வந்து சுய புத்தி ஒரு 2.25 வருஷம் இருக்கும். இந்த 2.25 வருஷம் அவன் அமைதியாக இருக்கணும், பொறுமையை காக்கணும், அவசரப்படக்கூடாது, நிதானம் தேவை. சுய புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் மீதி 17 வருஷம்
மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சார் நான் திரும்பி இந்த காதலுக்குள்ளேயே வரேன் சார். இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த ஸ்கூல் படிக்கிறப்பிலேருந்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. காலேஜ் வந்து அதுக்கப்புறம் திருமணம்ங்கிற ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் திருமணங்கும்போது 2 பேரும் கை கூடவே மாட்டாங்க. அது ஏதோ ஒரு விஷயத்தால் 2 பேருமே விலகி போயிடுற ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட சொல்ல போனால் 96 ராம் மாதிரியான ஒரு அவர் சொல்லவே மாட்டார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு என்ன மாதிரியான கட்டமைப்பு இருக்கும் சார்? நிறைய காதல் இங்கே சேரவே மாட்டேங்குது. செவ்வாய் தோஷம் பலமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். ம் அவனுக்கு வந்து காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணணும் விதி இருக்கும். ம் அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி காதலிச்சு கல்யாணம் பண்ணணும் விதி இருக்கும். ம் ஆனால் அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷமே இல்லை, ராகு தோஷமே இல்லை, பியூர் ஜாதகம். இப்போ தான் அங்கே சிக்கல் ஏற்படும். இப்போ சனி ஆதிக்கம் உள்ள இந்த மகர ராசி மகர லக்னம், கும்ப ராசி கும்ப லக்னம், இவங்களுக்கும் புதனோட வீடு சம்பந்தப்பட்டவங்களுக்கும் சந்திரனோட வீட்டுக்கும் ஆகவே ஆகாது. ம் பகை ஏற்படும். என்றால் ஒரு நாள் பகை தீரும். பகை தான். காதலிப்பாங்க, என்ன வேணும் பண்ணுவாங்க, கொஞ்சிக்குவாங்க, குடும்பமே நடத்துவாங்க, குழந்தையே பெற்றுக்குவாங்க. ம் அப்போ டைவர்ஸ்க்கு போயிடுவாங்க. ஏன் எனக்கு இப்போ சமீபத்தில் மிகப்பெரிய ஷாக்கிங், ம் குழந்தை பெற்று குழந்தை வளர்ந்து ஸ்கூலுக்கு போய் கல்யாணம் முடிய வைக்கி அமைதியாக இருந்துட்டு கல்யாணம் முடிஞ்சோன்னா பொண்டாட்டியே டைவர்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஆள். ம் அந்த அம்மா ஆடி போகுது. ம் 55 வயசா இதுக்கப்புறம் என்னைய டைவர்ஸ் பண்றியான்னு கெஞ்சது கதை. அது ம் அழுகுது. சொத்துக்கு தலை புனிங்க உட்கார வச்சிடலாம். இப்படிதான் நடந்துருக்குது. ம் அப்போ இது அப்பதான் உணர்ந்தேன், இது தோஷம் பெற்றிருந்தாலும் 50 வயசா இருந்தாலும் விடாது. அதே போல் இப்போ நிறைய ஜோதிடர்கள் பேச கேட்டிருக்கோம். என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லவ் பண்ணுறீங்களா ஜாதகமே பார்க்காதீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது எதை சொல்ல வராங்க? அதாவது உன்னுடைய விதி அதுதான். அதான் இல்லை, அதான் காந்தவ கல்யாணம். அவன் அது கல்யாணம் மனம் சேர்ந்தால் குணமும் ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன். ம் இப்போ இன்னும் சில பேர் சொல்லுவாங்க 32 வயசுக்கு, அப்போ வயசு 32 ஆயிடுச்சுன்னா ஜாதகமே பார்க்காதீங்க, ம் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஜோசிகாரன் பார்த்து ஜாதகம் பார்த்து அவன் என்ன பண்ணிட்டான், சரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 35 வயசுக்கு அப்புறம் அவங்க புரிவாங்களா தொலையுதுன்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான், பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறான். ம் ஒரு சொல் பழிக்கும் ஒரு சொல் கொல்லும் சொல்கிற பழமொழியை அவங்க யூஸ் பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. இதை நீ யூஸ் பண்ணு, நீ உண்மையிலே நல்லவனாக இருந்தால் சேர்ந்து வாழ போறீங்க. இல்லைன்னா 10 வருஷம் கழிச்சு இந்த வயசில் உனக்கு டைவர்ஸ் தேவையா? அந்த காலத்தில் கேட்டுட்டு இருந்தாங்க. 2000 வரைக்குமே டைவர்ஸ் பண்ணுறதுக்கு பயம் வரும். இப்போலாம் டைவர்ஸ் எப்போ கல்யாணம் நடக்குது எப்போ டைவர்ஸ் நடக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு எளிமையாயிடுச்சு. இல்லை, இதில் என்னென்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட இருக்கவங்க ரிலேஷன்ஷிப்லாம் வச்சு பார்க்கும்போது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டு லவ் மேரேஜ் தான். வீட்டுக்கு இது பண்ணி கிட்டத்தட்ட அவர் வந்து எல்லாமே நான் உங்களது தான் அந்த மாதிரிலாம் சொல்லி பொண்ணுக்காக ஜாதகத்தையும் நெஜ ஜாதகத்தை வந்து ஜோசியக்காரர் பார்த்தம்போது, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழந்தைய பிறக்காது அப்படின்னாங்க. பட் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டில் வந்து ஓகே சொல்லணுங்கிறதுக்காக ஜாதகத்தையே ஃப்ராடுத்தனம் பண்ணி மாற்றி இது பண்ணார். பட் இப்போ ஒரு 3 குழந்தைகிட்ட அவர் பெற்றுட்டார். இதெல்லாம் எப்படி சார்? இதெல்லாம் விதி கூட வருமா, இல்லை கட்டத்தோட வருமா? நீங்கள் கட்டத்தை ஏமாற்றி பண்ணான்னு சொல்கிறீங்களா, இல்லை பொய்யான கட்டத்தை ஜோசியை பார்த்தா உண்மையான கட்டத்தை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்கள் 2 பேருக்கு திருமணம் ஆனால் இது எதுவுமே, அதாவது குழந்தைய பிறக்காது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க போல். அதுக்கப்புறம் சரி பொண்ணை வந்து ஓகே பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி கட்டம் ரெடி பண்ணணும்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்காப்புல. அதுவும் ஒருவேளை அவங்க ஜாதகத்தில் இருக்குமான்னு கேட்குறேன். இந்த மாதிரிலாம் பண்ணி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை, 5ஆம் இடத்தை வச்சு தான் சொல்லுவாங்க. அந்த ஜோசிகன் எந்த அளவுக்கு சொன்னான்னு தெரியாது. எனக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் வச்சாங்க, மிகப்பெரிய காலேஜ். நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்லும்போது ஏன் இப்போ சொன்னங்காட்டி என் அனுபவம், கோயம்புத்தூரில் ரத்தனம் காலேஜ் ஓனர் 1000 கோடிக்கு சொத்துக்காரு. அவர்கிட்ட நான் போய் இந்த மாதிரி அப்பப்போ போய் மீட் பண்ணும்போது அவர் ராசி நட்சத்திரம், அவர் திடீர்னு ஒரு நாள், இப்போ இல்லை நான் சொல்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, நான் ஃபேமஸ் எல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி, அப்போ உங்களுக்கு சுயபுத்தி நடக்க போகுது, இப்போ நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுறேன். நான் பாட்டு பைக்கில் ஒரு சிக்னல் போயிட்டுருக்கேன். திடீர்னு அவர் கால் வந்தால் மட்டும் என்ன பண்ணுவேன்னா டக்குன்னு எடுத்துடுவேன். எடுத்து ஓரமாக நின்று என்ன சார் ஏதாவது முக்கியமானதாக கூப்பிடுவார். அப்போது நான் என்ன பண்ணேன், டக்குன்னு எடுத்தேன். பொன்முடி நம்ம லைனில் குடும்ப ஜோசி இருக்காரு, நீ சொல்லிட்டு போனேன் சுயபுத்தி வேலை செய்யாது சிக்கல்னு சொன்னேன். நான் அவர்கிட்ட வயசானவர்
இப்போ முட்டை விட்டாரு. ம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே காலில் நான் கட் பண்ணவும் கூடாது, கட் பண்ணால் அது நல்லதில்லை. இப்போ நான் என்ன பண்ணுவேன், சிக்னலே இருந்தாலும் கூட பேசி ஆகணும். ம் கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட சொல்லுங்க சார். இந்த மாதிரி அவரு சொல்கிற சுய புத்தியில் அவள் இன்னும் பயங்கரமாக ஆளாவா அப்படி இப்படின்னு இல்லை சார். சுய புத்தி வேலை செய்யக்கூடாது, செஞ்சால் கஷ்டம் வரும், ம் அவருக்கு மிகப்பெரிய சூழல் வரும். சுய புத்தி நடக்கிறதுனால ம் அவரோட உடல் மொழி மாறும், மொட்டை அடிப்பாரு, இல்லைன்னா அவரோட மனநிலை மாறும் அப்படின்னு. என்ன யாரோ ஒருத்தர் ரொம்ப வேண்டப்பட்டவங்க சுய புத்தியில் இறந்துடுவாங்க அப்படின்னு அதுக்கு அடையாளம். ம் சுய புத்தி அப்படி கஷ்டத்தை கொடுக்கும். அவன் ஆட்டோமேட்டிக்காக பழைய ட்ரெஸ் போட வேண்டியிருக்கும். ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும். அவனே தாழ்த்திக்கணும். இதெல்லாம் சுய புத்தியோட வேலை. இல்லைன்னா பண்ண வைக்கும். ம் இது நான் சொன்னால் அவர் நம்பவே இல்லை. அவர் ஒரு கேள்வி கேட்காரு. ம் தம்பி, லக்னத்தில் அவர் 2-3 லக்னம் சொல்லிட்டு இந்த லக்னம் இந்த ராசி இப்போ வந்து 5ஆம் இடத்துல ராகு இருக்குது, என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், குழந்தை வந்து பிறக்கும், ஆனால் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு. ஒரு நிமிஷம் ஷாக் அவர். என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம், மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தை இந்த லக்னத்துலேருந்து இந்த இடம் வந்து சேரும்போது அந்த அந்த ராகு வந்து கண்டிப்பாக இப்படி தான் பண்ணும் அப்படின்னு. தம்பி, கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வாங்க, கரெக்டாக சொன்னீங்கன்ட்டு. நான் அதுக்காக அதெல்லாம் இல்லை, மனசில் என்ன பட்டது, நம்ம படித்தது அங்கே வந்து நிற்கும், நம்மளோட சொல் வந்து பலிக்கும், ஜோசிகாரனோட சொல் பலிக்கும். அப்போ அதுக்காக வாயில் வந்ததெல்லாம் சொல்ல முடியாது. படித்ததே ஞாபகம் வந்து அந்த ஞாபகத்தை கரெக்டாக சொல்லணும். அவர் ரொம்ப பிடிச்சப்ப அந்த நிமிஷத்துலேருந்து சேர்மன் சார், மதன் சார் வந்து என் பேச்சு கேட்க ஆரம்பித்தார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்கள் ஜோசிகாரன் நீங்கள் பார்த்த ஆள் வந்து குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொன்னது. இப்போ 3 குழந்தை பிறந்துச்சுன்னு ஒரு பெரிய கேள்வி, மிகப்பெரிய கேள்வி, சாதாரண கேள்வி கிடையாது. தோஷம் பெற்றவன் எப்படி வந்தது அப்படின்னு. முதல் அந்த ராகு எப்படிப்பட்ட ராகு, குழந்தையே பிறக்காத ராகா, இல்லை குழந்தை பிறந்து இறந்து போகும் 17 வயசுக்குள்ளே இறந்து. விஜயாண்ணி மக வந்து கரெக்டாக 17ஆவது வயசுல இறந்தாங்க. எப்படி இறந்தாங்க, எதுக்காக இறந்தாங்க சொல்லுங்க. ஏன் 17ஆவது வயசுல டான் இறக்கணும்? ஓகே, ராகுவோட அப்போ சில பேர்த்துக்கு மூளை வளர்ச்சி இல்லாமே அந்த குடும்பத்துல மூளையில அவன் கிடக்கணும். டெய்லி நித்தம் இவன் கண்ணீர் விடணும் அப்படின்னு விதி இருக்கும். அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அது எந்த ராகுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த ராகு தான் வேலை செய்யும். அதுக்கேற்ற இடத்துக்கு போகணும், கும்பிடணும். மேபி இப்போ நீங்கள் சொன்னதுக்கு நான் ஒரு சப்பக்கட்டு சொல்லலாம். இவ போய் ஏதாவது ஒரு ராகு கோயிலுக்கு போயிருந்து அங்கே கும்பிட்டு ஒருவேளை தோஷம் உடஞ்சி நடந்துருக்கலாம். ஓகே, அது ஒரு சப்பக்கட்டு தான். போனாங்கன்னு தெரியாது. சரி சார், அதே போல் நிறைய பேருக்கு சில கேள்விகள் இருக்கும். காதல் பிரிஞ்சிரும், ஆனால் இன்னும் வந்து அந்த பொண்ணை நினச்சிட்டே சில பேர் வாழ்வாங்க, அந்த பையனை நினச்சிட்டே சில பெண்கள் வந்து வாழ்வாங்க. இவன் எப்படியாச்சும் நமக்கு வந்துட மாட்டானான்னு. அதெல்லாம் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள். 15 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம். 2 பேரும் லவ் பண்ணாங்க, 2 பேருமே கல்யாணம் நடந்துடும். 15 வருஷம் கழிச்சு இந்த பொண்ணோட புருஷன் செத்து போய் இந்த பொண்ணு மறுபடியும் விடோ ஆகி மறுபடியும் காதலங்கிட்டே போனவங்களாம் இருக்காங்க. அது என்ன மாதிரியான கட்டங்கள் எப்படி இருக்கும் சார்? ராகு தப்பா இது ஒவ்வொரு இடத்துலயும் இந்த இடத்துல, அதாவது இது வரைக்கும் மாங்கல்யம் ராகு சுக்கரன் நல்லா கலந்து, அதான் சுக்கிரன் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே போல ராகுவும் இப்போ இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாரு. கரெக்டா சார்? நீங்க திருமணம் வரைக்கும், திருமணம்னு வரும்போது ராகு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாரு. ரொம்ப மெயின். இதுக்கும் பயங்கரமான எடுத்துக்காட்டு சொல்லலாம். என் வாழ்க்கையில் நடந்ததுதான். ஒரு பொண்ணு நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ண 45 ஒரு பொண்ணுனாலதான் அது. அந்த பொண்ணு வந்து கரெக்டாக 30-32 வயசில் லவ் பண்ணுது. பண்ணால் ஒன்றா தான் பண்ணுவேங்குது. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க வீட்டுக்கெல்லாம் தெரியுது. தெரிஞ்சோன்னா என்ன ஆகுதுன்னா பிரித்து வச்சு அந்த பொண்ணுக்கு ஒன் சைடு ஒருத்தன் வந்து முண்டில்லின்னு பண்ணிடுறான். கொலை பண்ணுற அளவுக்கு ரேஞ்சுக்கு வந்துடுறான். கொலையும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அதில் தப்பிச்சான் பொழைச்சான்னு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் அவங்க குடும்பத்துக்கு போகுது. குடும்பமே சேர்ந்து ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளை ரொம்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குழந்தை பிறந்துடுது. நான் அதுக்கப்புறம் தான்
ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நான் மனசு மாறுது. மாறும்போது இன்னும் கொஞ்ச நாளில் நான் அப்போ தான் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு கால் வருது, பொன்முடி நல்லா இருக்கையா அப்படின்னு ஒரு கால் வருது. வந்தோடனே நான் பேசிட்டு நீ ஜோசியத்தில் இவ்வளோ ஃபேமஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறது. சொன்னோடனே எங்கள் வீட்டுக்கு 2 பேர்த்துக்கு ஒரு ஜாதகம் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகம் பார்த்து நான் சொல்கிறேன், சுயபுத்தி நடந்துட்டு இருக்குது, 2 பேர்த்துக்கு கூட்டு திசை நடக்குது, அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இவங்க வீட்டுக்காரன் காலியானால் ஆயிடுவான் அப்படின்னு ஒரு கோபம் கலந்து சொல்கிறேன். இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு போயிடு அப்படின்னு திட்டிட்டு வச்சிடுது. நீ வந்து ஏதோ கோபத்துல சொல்ற, பழி வாங்கணும்னு சொல்றேன்னு சொல்லிட்டு வச்சு கரெக்டா 3 மாசத்துல அவன் சூசைட் பண்ணி வந்துடுறான். எனக்கு அதே 3 மாசத்துல எனக்கு கல்யாணம் நடந்துருது. எனக்கு ஒரு கால் வருது, நீ சொன்ன மாதிரியே நடந்து போச்சு, அவன் எப்படி எதுக்காக சூசைட் பண்ணான்னு தெரியல, சூசைட் பண்ணிட்டான் அப்படின்னு. அதுக்கு எல்லாமே அந்த அந்த நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, செவ்வாய் வந்து தான் தோஷம், அதனால செவ்வாயும் ராகும் கலந்துட்டா இன்னும் அதிபயங்கரமா நடக்கும். இதெல்லாம் என்னோட நீங்க கேட்டதுக்கு நான் இன்னொரு ஆளோட எடுத்துக்கிட்டு நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அதே போல சில விஷயங்கள் சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து வராங்க, ஒரு ஃப்ரெண்டா தோழியாவோ இருக்காங்க, ஒரு தோழனாவோ இருக்காங்க, 2 பேருக்கும் மனசு ஒத்து வருது, காதலிக்கிறோங்கிற மாதிரியான ஒரு இதுல இருக்காங்க. டப்புன்னு பார்த்தா விலகி போயிடுறாங்க. இது வந்து ஒரு சிலருக்குலாம் வந்து அது அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நான் ஒன்று சும்மா படித்தேன், இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க, வந்து உங்களுடைய கர்மத்தை வந்து தொடச்சிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இது என்ன மாதிரி லாஜிக் சார்? நீங்கள் நானும் சந்திக்கவங்கள இந்த ஜென்மத்தில் சந்திக்கும், சரி இன்னைக்கு போயிடுறோம், இன்னொரு தடவை சந்திக்கும், க்ளோஸ் ஆகும், உங்கள் வீட்டுக்கு என்னை சாப்பிட கூப்பிட்றீங்க, இல்லை நாம் ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்றோம். இது 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 வந்து ஒரு 5-6 ஜென்மத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தனுக்கு கடைசி ஜென்மத்தை ஜாதகத்தில் சொல்கிறோம், கடைசி ஜென்மம் இதுங்க, உங்கள் ஜாதகம் இதுதான் கடைசி ஜென்மம், இந்த ஜென்மத்தில் யாரெல்லாம் மீட் பண்ணுறீங்களோ அவங்க தான் ஒரு 4-5 ஜென்மத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஜோசியம் சொல்லுது, சாஸ்திரம் சொல்லுது. அப்போது நான் பல பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன், சரி அது ஃபாலோவும் பண்ணியிருக்கேன், இது உண்மையில் இதே நடக்குதா இல்லை நம்ம படித்ததுக்காக சொல்கிறோமா அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ணும்போது யாரெல்லாம் அவனுக்கு கடமைப்பட்டிருக்கானோ, யார்கிட்டையெல்லாம் வாங்கியிருக்கானோ, இந்த 4-5 ஜென்மத்தில் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டானோ, இல்லை இந்த ஜென்மத்தில் யார் வந்து மனைவியாக வராங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 4-5 ஜென்மமாவது அவங்ககிட்ட கிராஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து ஜாதக ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய பலன். இதில் அந்த லவ்வும் வரும். இப்போ இந்த ட்ரிப்பை லவ் பண்ணிட்டு அவன் வந்து ஹாய் பாய் சொல்லிட்டு போயிருக்கலாம், குட் பை சொல்லிட்டு போயிருக்கலாம். இந்த ஜென்மத்தில் நீ நான் சேரவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சூழல் வந்து பிரிஞ்சிடுவாங்க. ஒரு 2-3 ஜென்மம் கழிச்சு அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஓகே இங்கே விட்டது அங்கே பிடிக்கலாங்கிற மாதிரி 7 ஜென்மம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. கடைசி கேள்வியாக இந்த இதில் கேட்டுறேன். அதாவது இந்த காதலில் வந்து சிலர் வந்து அதிகமாக ரொம்ப பெரிய ஆட்களாகவும் இருப்பாங்க, 2-3 திருமணங்கள் பண்ணவங்களும் ரொம்ப வெளிப்படையாகவும் அந்த அவங்களுடைய திருமணங்களை வந்து காட்டுற மாதிரியான ஆட்களாகவும் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஒரு சிலர் வந்து யாருக்குமே தெரியாமல், ஆனால் இந்த ஒரு நீங்கள் சொன்னீங்களா அந்த நெட்வொர்க் ஒருத்தியா அப்படியே ஒரு போகிறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் வேணானாலுமே அவனை நோக்கி வந்தவங்களும் இருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் இந்த வெளிப்படையாகவே ஒருத்தவங்க வந்து பெண்களோட ஜாலியாக இதாக இருக்கவங்களும் வந்து அவங்களாம் வந்து சுக்கிரனுடைய பலம் அதிகமாக இருக்கணும், குரு சேர்ந்து இருக்கணும். தனுசு ராசி தனுசு இருக்கணும்ல, பூந்து விளையாடுவாங்க, பப்ளிக்காவே சொல்லுவாங்க, காகம் 2 அவனுக்கு விதி இருக்கும். கண்ணதாசன் அவர்கள்லாம் கிட்டத்தட்ட அது ரொம்ப வெளிப்படையாகவும் சொல்லியிருக்காரு சார். தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த இது உண்டு. ஏமாந்தா 2வது ஆகும், தனுசு லக்னமாக இருந்தாலும். பாக்யராஜ் தனுசு ராசி, பார்த்திப தனுசு ராசி, இப்படி சினிமாவில் பாதி பேர் தனுசு ராசியாக தான் இருப்பாங்க. அவன் தான் கதையை நல்லா எழுதுவான், கற்பனை பாடலன்னு இருக்கும். இந்த கும்பராசிலாம் சொன்னாங்களே சார், கும்பராசியால தப்பா சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு யாரும் தப்பா சொல்லியிருக்காங்க. கும்பராசி வந்து ரொம்ப நான் சொல்ற கேளுன்னு சொல்லக்கூடிய ஆளாகவும், நான் மட்டும் சொல்றேன், நான் என்ன நஷ்டமான நான் பார்த்துக்க, நான் சொன்னது செய் அப்படின்னு அதிகாரத்தை அவங்க கையில வைக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. இப்ப நான் சொல்ற கேளு அப்படின்னு சொல்லும்போது அங்க என்ன ஆகும்,
ஒரு எதிர் கான்ட்ரவர்சி ஏற்படும். அதனால அவங்க பிரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்ற கேள்வின்னா அவங்க அதிகமான ஒரு குணம் இருக்கும். இப்போ சிம்புலாம் வந்துட்டு கும்பராசியா சார்? ஆமா, கும்பம் சதயமா? சதய நட்சத்திரம். அவர் தனுஷும் கும்பம் சதயம் நாங்களே. இல்ல இல்ல, அவரு வேற கும்பராசி. ஆனா அவர் ஒரு தடவை தனுசு, அவர் கும்பராசி தான். ஆனா அமாவாசையில் வந்தது. ஆனா 2 பேருக்குமே அந்த ஒரு திரைப்பட இதுல வந்துட்டு ரொம்ப ஒரு உயரத்தை எனக்கு அது ஒரு கேள்வி இருந்துச்சு சார். ரொம்ப நாளா உங்களை பார்த்தா கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப சிம்பு பாத்தீங்கன்னா ஒரு நடுவுல 10 வருஷம்லாம் ஆளு எங்க இருந்தானே தெரியல. ஆனா திரும்பி ரிட்டர்ன் வரும்போதும் அதே ஒரு இது இருக்கே சார் அவருக்கு மவுசு. ஆள் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 30-40 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நிறைய நீங்கள் அங்கே போய் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ்நாட்டில் ஒரு 7-8 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அதனால் வாண்டட் இன்றைக்கும் கரெக்டாக நம்ம கரெக்டான ட்ரைனிங் எடுத்து நல்ல டேலண்டாக நம்ம கதைக்கு ரெடி பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஆள் ஆர்டிஸ்ட் ஆகி ஃபேமஸ் ஆகும். அதான் பிரதீப் ரங்கநாதனால வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இங்கே தமிழ்நாட்டில் ஆள் இல்லை. அதனால் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இருந்த பெரிய ஸ்டார் அவங்க கூட கட்சிக்கு போனதுனால இப்போ எம்டி ஆகுது. இப்போ பலத்தை போட்டி ஆகும். என்னன்னா என்னோட அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். காதலிங்க காதலிச்சு 1, 2, 3 அப்படியெல்லாம் வைக்காம ஒரே பண்ண காதலிங்க இந்த லவ்வர்ஸ் டேக்காக சொல்றேன். அந்த பொண்ணையே அடையணும், அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணணும்னு நினைங்க. இல்லை அப்படின்னா ஜாதகம் பார்த்து நம்மளுக்கு இந்த சில நட்சத்திரம் சில ராசிக்கு ஆகவே ஆகாது. ஆனால் அந்யோன்யமாக பழகுவாங்க. கொஞ்சம் அந்த ஆகாத நட்சத்திரம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமா பழகினா அது என்னைக்குமே தோக்காது. இப்போ உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் ஆளவே பழகினான்னா என்னைக்கு இருந்தாலும் அது ஆபத்து புரியக்கூடிய வாய்ப்பு தான். அதனால ஆகாத நட்சத்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சந்திராஷ்டம ராசி தான் ஆகாதது. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம்னு போட்டிருப்பாங்க. அதே ராசியால கல்யாணம் லவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சேர்க்க வாய்ப்பே இல்லை. ஆனா ஆகக்கூடிய ராசியில நீங்க கல்யாணம் பண்ணா ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு நாளாவது அந்த பொண்ணோட நீங்க வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஓகே. அதனால கொஞ்சம் ஆகாத நட்சத்திரமா இருந்தா நல்ல நட்பா இருந்துக்கலாம் சாமின்னு சொல்லி கை கொடுக்கலாம். ஆகக்கூடிய நட்சத்திரம் கல்யாணம் லவ் பண்ணா கண்டிப்பா கல்யாணத்துக்கு போகும். இது என்னோட அனுபவத்துல சொல்றேன். ஓகே சார், இவ்வளோ நேரம் அழகாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.